They have decided to get married. நான் நோன்னு சொன்னா நிறுத்திடுவாங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஏன்னா வரு அவர்கள் வந்து நோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வாட் மேட் யூ சே எஸ் டு நிக்? நிக் ஒரு குவைட் லைஃப் ஹஸ் பீன் லீடிங். இப்போ என்ன இவர் வரலட்சுமிஸ் ஹஸ்பண்ட் கேட்குற அளவுக்கு வந்துச்சு, அதை என்ஜாய் பண்றாரு அவர். அந்த ரெண்டு காம்போ ஆக்சுவலா வரும் மேம் உங்களோட காம்போவை தாண்டி இப்போ உங்க மாப்பிள்ளையும் மாமனாரோட காம்போ தான் வந்து so much fun. So many things that happen in life. The relationship வந்து கடவுளா பார்த்து கொடுக்குறாரு உங்களுக்கு. எனக்கு காஷா is another daughter தான் நான் நினைக்கிறேன். So that is how I look at it. She calls me daddy. I know தனுஷ் சின்ன வயசுல எனக்கு தெரியும்ல, நெப்போலியனுடைய பெயின் எவ்வளோ பேருக்கு தெரியாதப்ப ஒரு தந்தைக்கு வந்து தன் மகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வயசுல வந்து will be gone, he'll pass off போது வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த when she cried, that was very emotional. ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி புரிஞ்சுக்கிட்டு பட்டுவா போய் பார்த்தோம் சொல்லலாம், பணத்துக்காக பண்ணாங்க. அதெல்லாம் இன்னொருத்தர் வாழ்க்கை நீங்கள் போகவே கூடாது இல்லையா? தட் இஸ் தேர் ஓன் ப்ரைவசி, தட்ஸ் அ ப்ரைவேட் ஸ்பேஸ். அதையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. உங்கள் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, நடந்துறது எல்லா இடத்துலையும். ஒவ்வொருத்தரையும் நேரில் போய் கேட்டால் அவன் நடிங்கிடுவானுங்க. எவ்வளோ பேர் பேசுகிறான், இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க. இந்த குடும்பம் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சி, அதில் ஒருத்தர் வந்து தலையிட்டுட்டே இருந்தாருன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் குடும்பமாக சேர்ந்து மொத்தம் 32 பேர் பண்ணிப்போம். அப்போ இருக்கு ஒரு விளையாட்டு. Hi guys, it's Vani here from Little Talks. We have a tremendous actor அப்படின்னு சொல்லலாம், legend, and எப்பவுமே எங்காவே இருக்காரு. அந்த சீக்கிரம் நிறைய வாட்டி கேட்டேன், அவர் சொல்லவே மாட்டாரு என்னன்னு சொல்லி. So we have சரத்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, சொல்லுங்க. எஸ், ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறது எப்படி அப்படின்றத மக்களுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். நானும் 5 வாட்டி கேட்டேன், எதோ சொல்லி மழுப்புறீங்க. ஃபிட்னஸ்ன்றதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல சார்? என்னை பொறுத்த ஐ திங்க் மை நேச்சர் நினைக்கிறேன். என்னதான் சுச்சுவேஷன் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கிறது, அப்புறம் இன்டராக்டிங் வித் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், எல்லாமே. ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் வயதானவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. என்னுடைய கலை உலகத்தில் பயணிக்கும் போது இருந்த நண்பர்கள், நண்பிகள் எல்லாரையும் நம்ம சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ வி கீப் அவர் செல்ஃப் என்ன சொல்கிறது, அப்டேட்டட், எனர்ஜெட்டிக், ஹாப்பியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில. ஓகே, அதர் தட் மை ஹேபிட்ஸ் விச் யூ ஆல்ரெடி நோ. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன் மை டயட் அண்ட் நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங். ஸோ அது ஹெல்ப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக அப்பா சரத்குமார் அவர்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வரு அவர்கள் கல்யாணம் ஆனோன்னா ஹவ் வாஸ் தட் ஃபீல் ஃபார் யூ? அது சில பேருக்கு எமோஷனலாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஃபாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான், குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி தானே. ஸோ வரு வாஸ் கெட்டிங் மேரிட் ஆஃப்டர் so many ups and downs in life they face, and then they get married போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் மை சைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தேர் ஓன் சைட் to go on with life and finding the right partner, soulmate, இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜஸ் are made in heaven தான். ஸோ how it is decided, why it is decided, we will never know. So I think a decision had come and she decided to get married and we celebrated it well. எஸ், அஃப்கோர்ஸ். அண்ட் நிக் அவர்கள் கிட்ட உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிறது அந்த ஃபிட்னஸ் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் நிறைய இடத்துல. பட் அதையும் தாண்டி வாட் மேட் யூ சே எஸ்? ஏன்னா வரு அவர்கள் வந்து நோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸாக வந்து யோசிச்சிட்டே இருப்போம், வரு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற ஒரு டாக் வந்து வந்துட்டே இருந்திருக்கும் வீட்டில். பட் ஆனால் வாட் மேட் யூ சே எஸ் டு நிக்? இல்லை, எனக்கு வந்து சேம் ஃபீலிங் தான். இப்போ மிதுன் வந்து when Ryan came and told me about மிதுன், see basically when நான் பார்க்கும்போது ஒரு மேன் அப்படின்னு பார்க்கும்போது வெதர் இஸ் காட் சர்டன் டிசிப்ளின்ஸ் இன் லைஃப் அண்ட் தென் வெதர் ஹி வில் பி ஏபிள் டு ப்ரொடெக்ட் மை டாட்டர் இருந்தாலும் சரி, எவ்ரிபடிஸ் டாட்டர். அ மேன் ஷுட் பி எல்லா விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும். அது மேபி ஃபிசிக்கல் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து 4 பேர் வந்தால் கூட அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் உள்ளவனாக இருக்கணும். அண்ட் தென் ப்ரொடெக்டிங் யுவர் ஓன் நெக்ஸ்ட் ஆஃப் கின்ஸ் அண்ட் வெரி சாஃப்டாக இருக்கணும் மனசுக்குள்ளே. பட் ஃபர்மாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம், அண்ட் லவபுளாக இருக்கணும், அண்ட் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த விதத்தில் மிதுன் வந்து நான் ஃபஸ்ட்டு, நம்பர் 2 நிக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். ஒரு டிசிப்ளின் இருக்குது அவங்களுக்குலாம், அண்ட் நோ நான்சென்ஸ் பீப்புள், போத் ஆஃப் தெம். மிதுன் வந்து இஸ் அ கிரிக்கெட்டர், இஸ் அ பாடி பில்டர், ப்ளஸ் இஸ் ஆர்ட் கேலரி வச்சுருக்காரு. ஸோ அந்த டிசிப்ளின் இருந்தாலே ஓரளவுக்கு வந்து நல்லா இருப்பாங்க. ஓகே, பிகாஸ் எவ்ரி திங் வில் பி டிசிப்ளின்ட். வாட் எவர் தே டூ தே வில் பி டிசிப்ளின்ட். அப்படி ஒரு இருக்குது. Okay, what was your first meet? When was your first meet? Nick அவர்களோட இந்த first meet என்ன கல்யாணம் conversation? பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண உடனே they came and introduced Nick to me and I met him.
he flew down from Bombay and met me personally. பார்த்து தான் பேசிட்டு போனாங்க. வாட் இஸ் கோயிங் டு டூ, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாமே இன் டீட்டெயில் ஆஃபீஸர் அப்பாவா கேட்டிங்களா? சில்ல அப்பாவா கேட்டிங்களா? ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தேன். பிகாஸ் they have decided to get married. நான் நோன்னு சொன்னால் நிறுத்திடுவாங்களா? That's not what it is. We have to know whether they are going to be perfect match. அவங்களும் கேட்கணுன்ற ஒரு இது இருக்குல்ல, அவங்களும் கேட்காம பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பேசி பண்ணணுன்றது வந்து ஒரு ஒரு குடும்பமாகான ஒரு செயல். அதில் he came and spoke to me and I was impressed. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் காஷா அவர்கள் அண்ட் நிக் அவர்கள் எப்படி நம்ம ஃபேமிலியோட ஜெல் ஆகிறாங்க? ஏன்னா நாங்கள் நிறைய தலை தீபாவளி பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகாக அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு அது பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிரேக்கிங் தி மித்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து நம்ம ஃபேமிலியாக அழகாக ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் மைண்டு தானே எல்லாமே. நீங்கள் ஹவ் யூ see things தான். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினி தான். டெஸ்டினி இஸ் bringing people together. We have to find the purpose. Every meat has got its own values. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் எனக்கு லைஃப்பில். இட்ஸ் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃபார் மீ. கோபப்படுறது வெரி வெரி ரேர். அண்ட் வென் வி கேன் இந்த உலகத்தில் எப்போ பிறந்து எப்போ இங்கேருந்து இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு போகிறோம் நம்மளுக்கே தெரியாது. ஸோ இருக்கின்ற நாட்களில் சிறப்பாக வாழ வேண்டும், மகிழ்வோடு வாழ வேண்டும். மற்றவர்கள் வந்து உபத்திரம் பண்ணாமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காச்சும் நம்ம ட்ரை பண்ணோம். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு காஷா இஸ் another daughter தான் நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் how I look at it. She calls me dad. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து so many things that happen in life. சில ரிலேஷன்ஷிப் வந்து கடவுளாக பார்த்து கொடுக்குறாரு உங்களுக்கு அப்படி நினைக்கும் போது யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் இட். அண்ட் வரு அவர்களோட ஸ்டோரியை நாங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் மாப்பிள்ளையும் சேர்ந்து பண்ணுற அட்ராசிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. திடீர்னு ஹோட்டல் நடுவில் போய் 1000 foot புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க. அந்த ரெண்டு காம்போ ஆக்சுவலாக வரும் மேம் உங்களோட காம்போவை தாண்டி இப்போ உங்க மாப்பிள்ளையும் மாமனாரோட காம்போ தான் வந்து சோ மச் ஃபன். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி அவரை சீரியஸாக பண்ணுறேன். நான் கொஞ்சம் நான் என்ன ஒரு ஹெல்த் கிளப் போனோம்னா பேசுவோம், அப்படி பண்ண ஒர்க் அவுட் பண்ணுவோம். இவர் ரொம்ப சீரியஸாக பண்ணிவிட்டு நடுவில் போய் நின்றுட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி ஜஸ்ட் இட்ஸ் ஹாப்பினஸ், இட்ஸ் நைஸ். எஸ். ஸோ அந்த அட்ராசிட்டிஸ் பார்த்து வரும் மேம் டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நீங்கள் 2 பேர் இவ்வளோ ஃபன் பண்ண ஹிந்தி கிளாஸ் கற்றுக்குறீங்க திடீர்னு, அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பேசிக்காக இப்போ வந்து நிக் ஒரு குவைட் லைஃப் ஹஸ் பீன் லீடிங். இப்போ என்ன இவர் வரலட்சுமி ஹஸ்பண்ட் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு, அதை என்ஜாய் பண்ணுறாரு அவர். இப்படி கேட்குறாங்க என்ன இப்போ. ஆமாம். ஸோ இட்ஸ் ஆல் நைஸ் டு ஹேவ் லவ்லி ஃபேமிலி அண்ட் ஐம் கிஃப்டட் அண்ட் டச்சுட். God has given me good family. Yes, of course. அவர் கொஞ்சம் சோஷியல் மீடியால தள்ளியே இருப்பார்ல, அவருக்கு இந்த மீடியா அப்படின்றது. எஸ், அவருக்கு அந்த He's not a social media person. Okay. வருதா அதை போட்டுட்டே இருக்கும். ஆமா, ரீல்ஸ் பண்றது அது இதுன்னு வந்து இட் இஸ் so much fun. So thanks for sharing that. And கண்டிப்பா வீட்ல எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க இந்த செய்தி கேட்டோன்னா? ஹாப்பியா இருந்தாங்க ஆக்சுவலா. ராதிகா மேமா இருக்கட்டும், இல்ல அவரோட அம்மாவா இருக்கட்டும். பாத்துப்பீங்க everybody we all were together totally. Yes, அந்த ப்ரொபோசல் பண்ணும்போதும் he cemented the family so much அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வருவுக்கு வந்து நான் வந்து நார்வேக்கு வருவேன்னு நமக்கு தெரியாது. ஆமா. ஸோ ராதிகாக்கே நான் வந்து ஒரு டிக்கெட்டில் வந்து என்ன பண்ண, அந்த எமிரேட்ஸில் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டான். ட்ராம்சோன்னு போட்டு ட்ராம்சோ யார் போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன தெரியாது, பூஜாக்கெலாம் போகிறாங்க போல இருக்குது, அதை அனுப்பிச்சி விட்டான் போல தெரியாமல் நமக்கு சொல்லிகிட்டே கொண்டு போயிட்டு எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் இட்ஸ் நைஸ் பிளேஸ் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே சர்ப்ரைஸ்ட். I surprised when Varu. Only Nick and me knew what was going to happen there. Oh, wow. He wanted to propose in Norway. Northern Lights பார்த்துட்டு. ஸோ அந்த நார்தன் லைட்ஸை சேஸ் பண்ணி போகிறது அங்கே வந்து ஹோட்டலில் ரிசப்ஷனில் கரெக்டாக டைம் பண்ணோம் ஃப்ளைட் எல்லாம். அந்த ஃப்ளைட் வந்து அந்த டைம் நீங்கள் இறங்கி ரிசப்ஷன் போகிறதுக்கு நாங்கள் வந்து பின்னாடி ஒரு ½ hour வர மாதிரி ஃப்ளைட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட். நான் போய் இறங்கி ரிசப்ஷனில் வந்து நாங்கள் நிற்கும் போது அவங்க நிற்கும் போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் வி வாண்ட் டு see. Wow. That was a surprise. வருக்கு தெரியாது நான் வரேன்னு சொல்லி, வருக்கு தெரியாது நானும் ராதிகா வரோன்றது அதுக்கும் தெரியாது. Oh, that was really nice of him. அந்த ஜென்டில்மேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயம்லாம் டிசிப்ளின்டா பண்ணுவார் அப்படின்னும் போது சர்ப்ரைஸும் வந்து ரொம்ப அழகா பண்ணாருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் அடுத்தபடியாக நெப்போலியன் அவர்களோட கிட்டத்தட்ட 30 to 35 years of friendship அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ how was that moment for you? 2 பேருமே அழகா கிளம்பி போயிருந்தீங்க டோக்கியோக்கு. என்னை பொறுத்த நெப்போலியன் நானும் we have been very good friends. அது மெயின்டைன் பண்ணிட்டு அவர் தூரமாக இருந்தால் கூட, அவர் டெனசி நேஷ்வல் இருந்தால் கூட we always keep in touch. வரும்போது ஃபோன் பண்ணுவார், பார்க்குறது சந்திப்பு வாய்ப்பு இருந்தால் பார்த்துருவோம். அண்ட் ஐ நோ தனுஷ் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும்ல அவனை. ஸோ எனக்கு வந்து நெப்போலியனுடைய பெயின் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாதப்ப அவருடைய பெயின் முதல்லேருந்தே எனக்கு தெரியும். அண்ட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஒரு தந்தைக்கு வந்து தன் மகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வயசில் வந்து வில் பி கான், இல் பாஸ் ஆஃப்ன்ற போது இட்ஸ் அ பெயின். எப்படி அது பார்க்க முடியும்? எங்கள் அப்பாவே வந்து கேன்சர் வந்துருக்கும் போது எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து டெய்லி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபோன் வந்து பக்குன்னு எனக்கு ஐயோ அப்பா இருக்கணுமே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி it is a pain that when you have that kind of situation it's very difficult to go through that pain. எங்கள் அப்பா வழியில் கத்தும் போதெல்லாம் நான் கூட இருந்திருக்கேன்.
லாஸ்ட் டேஸ் ஐ வாஸ் டுகெதர். ஸோ அந்த பெயின் இஸ் நாட் ஆர்டினரி, the பெயின் இஸ் வெரி வெரி ஹியூஜ். அதை வந்து அவர் மாற்றணும், அவன் லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சி த ஒன்லி பிளேஸ் he could think of is US where the life could be better அப்படின்னும் போது இங்கே இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் விட்டுட்டு இஸ் ஜஸ்ட் என்ன ரூட்ஸ்லேருந்து தூக்கிட்டு போயிட்டார்ல. அங்கே போயிட்டு என்ன நடக்கும், வெதர் he can be a good businessman there, அது பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் மீறி அங்கே இருக்க ஒரு ஐடிலேருந்து தென் ஃபார்மிங் போய் எல்லாம் பண்ணி பையனையும் பார்த்துக்கிட்டு ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுத்து இஸ் எக்ஸ்டெண்டட் இஸ் லைஃப். அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரணும்னு சொல்லும் போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை பல விதமாக சொல்லலாம் எல்லாரும். பட் வாட் எவர் இஸ் ஹேப்பன்ட் இஸ் தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் தட் கேர்ள் அக்ஷயா அண்ட் ஷி ஹஸ் டேக்கன் அ கிரேட் டெசிஷன். அவரை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் வே மற்றவங்க சொல்லலாம் பணத்துக்காக பண்ணாங்க, அதெல்லாம் கேரே பண்ணாதீங்க. நான் தான் சொன்னேன், நெப்போலியன் தான் சொன்னேன், டோன்ட் ஈவன் பாதர் அபவுட் தீஸ் பீப்புள், தே டோன்ட் எக்ஸிஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையில் வந்து என்னென்னவோ நடக்குது உலகத்தில், எல்லாருக்கும் தெரியுதா. நீ வந்து பர்சனாலிட்டியாக இருக்கனாலையும் ஒரு மீடியாவில் இருக்கனாலும் ஒரு பெரிய ரிச் பர்சனாக இருந்தால் தான் உங்களுக்கு வெளியே தெரியுது. சம்வே when you are connected, when you are popular, this news comes out. அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி எவ்வளோ பேர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் லெட் இட் ஹேப்பன், லெட் இட் கோ ஆன். அவங்க வாழ்க்கை அவங்க லீட் பண்ணுறாங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணுங்கள். டோன்ட் கெட் பாதர்ட் வித் எவ்ரிதிங், டோன்ட் புட் யுவர் நோஸ் இன் எவ்ரிபடிஸ் அஃபேர்ஸ். அது உங்களுக்கு தேவையும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் இப்போ சொல்லியிருக்கார், யூடியூப்ல எல்லா கண்டென்ட்டும் தூக்காட்டி நான் சூ பண்ணுவேன்றார். தட் இஸ் த ஃபீலிங் எவ்ரிபடி வில் பி ஹேவிங். வி டோன்ட் ஹேவ் த டைம் டு டூ இட், பட் தே ஷுட் சேஞ்ச். இன்னொருத்தர் வாழ்க்கையை நீங்கள் போகவே கூடாது இல்லையா. தட் இஸ் தேர் ஓன் ப்ரைவசி, தட்ஸ் அ ப்ரைவேட் ஸ்பேஸ். அதையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. உங்கள் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, நடந்துடுறதா எல்லா இடத்துலையும். ஸோ என்னவோ இங்கே நடக்கிறது தான் புதுசு, இதனால் நடந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரையும் நேரில் போய் கேட்டால் அவன் நடுங்கிடுவானுங்க. எவ்வளோ பேர் பேசுகிறான், இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க. இதை போய் டெய்லி பார்த்துட்டு இருந்து எல்லாம் அனுப்பிச்சா கூட நான் பார்ப்பேன், விட்டுருவேன். என்னவோ என் வாழ்க்கையில் வந்து நான் செஞ்சதெல்லாம் அவன் பார்த்த மாதிரியும், நான் 10,000 கோடி கையில் வச்சுருந்த மாதிரியும் ஏதோ போட்டு சொல்கிறான், அவன் பாட்டிஸ்ட்டு சொல்கிறான். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் அவங்க ரியலைஸ் பண்ணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் பிகாஸ் எவ்ரிபடி தி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பட் டு நாட் wound தி அதர்ஸ். எஸ், பப்ளிக் ஃபிகர் அப்படின்றத தாண்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது ஓன் பீப்பிள் அப்படி ஓன் பண்ணுங்க, யூ ஓன் இன் எவ்ரி வே. பட் நம்ம உண்மையாக வந்து எவ்ரிடே லைஃப்பில் ஒவ்வொருத்தர் வந்து பண்ணாத ஒன்று பண்ணாங்கன்னு நீங்கள் கேளுங்க. டோன்ட் மேக் அ கமெண்ட் ஆன் வாட் எவர் தே டூ. இட்ஸ் மை டிசிஷன் தட் ஐ டேக். நான் எதுக்கு டிசிஷன் எடுக்கிறேன்னு பார்க்குறேன். அதை உங்கள் மேலே புகுத்த நினைத்தால் நீங்கள் கேளுங்க. அவங்கள வந்து புகுத்த நினைத்தா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் என்னையும் வந்து கேட்டார், முட்டாள்தனமாக இருக்குன்னு அப்போ சொல்லுங்கள். நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண, நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா எனக்கு டைம் இல்லை உங்களை வந்து பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு. திடீர்னு ஒரு நாள் நினச்சோம்னா அது நடக்கும்ல. we don't want to get into all that. அண்ட் டாக்கிங் அபவுட் தனுஷ் அண்ட் அக்ஷயா, அவங்க 2 பேரோட காலம். தனுஷ் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு டாக்கா இருந்தா, அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸா இருக்கும், அவ்வளோ அழகா வந்து சீங் லைஃப் அப்படின்னு. இன்டெலிஜென்ட் guy, தனுஷ் இஸ் a smart guy. அதனால ஐ விஷ் him well always. எஸ், ஆஃப் கோர்ஸ். அண்ட் அவங்க 2 பேரோட பேரோட பாண்டிங் பத்தி கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அக்ஷயா வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த when she cried, that was very emotional. ஏன்னா அது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஒரு தருணம், முக்கியமான கட்டம் ஒரு பெண்ணுக்கு. அதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெச்சூர்ட் பர்சனாக தான் நான் அக்ஷயா பார்க்குறேன். இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் தாட் கொடுத்துருக்கணும், பார்த்துருக்கணும். என்ன தான் அவங்க அப்பா அம்மா சொன்னால் கூட உனக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும்ல. she likes him, she loves him, and that's why she got married. ரயான் அவர்களோட ஸ்கூல்மேட் தான் தனுஷ் அப்படின்ற மாதிரி ராதிகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல்ல படிச்சிட்டு ஆமா ஆமா, he is moving around. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுல இருந்து சரத் சார் ரொம்ப அதிகமா ஒரு எஃபோர்ட் போட்டு ஓகே இது சரி பண்ணிடலாம் அது சரி பண்ணிடலாம். you are also trying, we are discussing என்ன பண்ணலாம்னு நானும் வந்து பல டாக்டர்ஸ் பேசி பார்த்தேன். பட் ஃபைனலி this is the right decision என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, ஆனா நெப்போலியன் அவர்களோட வில் பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. He is a very strong person. அது தெரியுது. வில் பவர் ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் see when he is not able to travel by air, no, he is taken by ship around the world. ஆல்மோஸ்ட் 1 year அவங்க வந்து ஷிப்பில் இருக்காங்களே. ஸோ டோக்கியோ பார்க்கணுன்னு அவனுக்கு இருந்த ஆசை. இந்த கல்யாணமும் நிகழ்ச்சி வந்து ஃபிக்ஸ் ஆன உடனே அங்கேயே கல்யாணத்தை பண்ணிடலான்ற எண்ணம், இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங். இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரிபடி. அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது இன்னாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னா இப்படிப்பா இவங்க இந்த ஃபேமிலியில் இப்படி ஒரு கல்யாணம் நடக்குது, இப்படி இவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து தட் அஃபெக்ட் யுவர் ஃபேமிலி ஆர் சம்திங். அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல சார். அது சோஷியல் மீடியா நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுறீங்க, சின்ஸ் யூ ஹேவ் ட்ராவல்ட், யூ ஹேவ் சீன் சோ மச், அது ஓகே. பட் அந்த ஃபேமிலி அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. we don't get bothered about all these things. Okay. இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆம்பிஷன் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா, எங்கள் பெரியப்பா மறைந்த சிவா ஆதித்யநாத் சொல்லுவாங்க, when you're going towards something, இங்கே வந்து ஒரு நாய் குலைக்குதுன்னா நாய்க்கோட வேலை அது குலைக்கும். இறங்கி போய் அதை போய் கள்ள தூக்கி நீங்கள் எரியலாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவீங்க.
ஸோ டோன்ட் கெட் பாதர் அபவுட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அண்டல்ஸ் அண்டில் பர்சனலாக அவங்க எதிர வந்து நின்று எங்களை கேட்டால் ஒளியே டோன்ட் கெட் பாதர் அபவுட் anything. அதனால் we just brush it aside. We are not affected by all that. We understand each other, we understand our relationship. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பம், நாங்கள், எங்கள் மகிழ்ச்சி. அதில் ஒருத்தர் வந்து தலையிட்டுட்டே இருந்தாருன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் குடும்பமாக சேர்ந்து மொத்தம் 32 பேர் பண்ணிப்போம். அப்பா அப்போ இருக்கு ஒரு விளையாட்டு. ஓகே எஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்டிங் பற்றி பேசணும். ஏன்னா வந்து நான் பார்த்த கமெண்ட்ஸ்ல எல்லாமே ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா, சரத்குமார் அவர்கள் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அவரோட பொண்ணுக்கு என்ன தேவை அப்படின்றது கரெக்டாக அவர் சொல்றாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ பேரண்டிங் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருந்தது? பேரண்டிங் அப்படின்னு சொன்னவொடனே குழந்தைகள் வந்து சில்ட்ரன் when they grow up, I think they should become your friends first. நீங்கள் வந்து ரொம்பவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஜென்சி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி இருக்கவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகணும். யூ ஷுட் கிவ் தம் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் கொடுக்காம வந்து நம்ம வந்து எங்கள் அப்பா என்ன இப்படி பண்ணார், நானும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. தேல் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். இப்போ எங்கள் அப்பா என்ன பஸ்ஸில் போக சொன்னாரா, நீ பஸ்ஸில் போடான்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் தான் இருக்கீங்க டாடி, நம்ம பஸ்ஸில் இதுக்கு போகணும், கார் 5 காரில் ஒரு கார் எடுக்கக்கூடாதான்னு கேட்பான். then we should adapt ourselves. Why அப்படின்னா அதுலேயும் போய் பாருன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் we should let them talk. என்ன நினைக்கிறாங்கன்னே கேட்காம நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறதோ இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ இல்லாட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதோ should not be done நான் நினைக்கிறேன். அதான் பெஸ்ட் பேரண்டிங். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தட். they become matured after some time. அவங்களுடைய வாழ்க்கை அது. நாளைக்கு வந்து நம்ம இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். பட் தென் that decision they have to face it. நீங்கள் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரோடுக்கு வந்த பிறகு கூட ஹெல்ப் பண்ணலையா? பிகாஸ் நான் சம்பாதிச்சா நான் வந்து சேரிட்டி கொடுக்க போகிறேன், நீங்கள் வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் தட் மீன்ஸ் அவ்வளோ இதாக இருக்க முடியாது நம்மளால். ஏன்னா வி ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொசைட்டி. அப்போ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணுன்றதை வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு அதில். அண்ட் ஒன் அட்வைஸ் யூ கேவ் வரு அவர்கள் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஒன்றுமே கிடையாது. பி ஹாப்பி, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் டுகெதர். லைஃப் இஸ் அ காம்ப்ரமைஸ் இன் எவ்ரி வே. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து பல நிறங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறங்கள் 3 போய் பார்த்தீங்கன்னா அதோட நிறம் என்னன்னு தெரியல. நிறங்கள் 3 நல்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லூப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சரத்குமார் அவர்களோட கேரக்டர் வந்து நிறைய இடத்துல வர்சடைலா பார்க்க முடியுது. பட் போலீஸ்காரர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனான கேரக்டரா? அது அப்படி அமைஞ்சிருதா? இல்லை, அது என்னன்னா ஒரு வரிசையாக ஒரு போர்த்தொழில் டைமில் ஒரு கம்பேக் பண்ணுன்றது இல்லையா? அகெயின் வி ஷுட் மேக் ஆடியன்ஸுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிலச்சி நிற்கிற நம்ம வந்து ஒரு 5 ஆண்டுகள் விலகி இருந்தோமே, அதுக்கு கரெக்டான படம் கொடுக்கணும்னு சொல்லும் போது தென் செலக்டட் சர்டன் ஃபிலிம்ஸ். அதில் கதை அம்சமாக எனக்கு பிடிச்சிருந்த கதைகளாக பார்க்கும்போது எல்லாமே போலீஸ் சப்ஜெக்ட் அமைஞ்சு போச்சு. எனக்கு வந்து இந்த படத்தை நிறங்கள் 3 வந்து இட்ஸ் நாட் ரன் ஆஃப் த மில் ஃபிலிம். இட் இஸ் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன். அது ஆடியன்ஸ் ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டாரு, என்ன ஆச்சு டப்பாவாச்சுன்னா சொல்லிடலாம், அப்படி சொல்லலாம். ஒரு படம் புதிதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இது பழைய கதை தானே அப்படின்னு சொல்லாமல் இது ஒரு பழைய கதைன்னு சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இந்த ஒரு படம் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஒரு ஹைப்பர் லிங்கில் ஒரு 3 கதை ஒன்றா ட்ராவல் பண்ணி வந்து கனெக்ட் ஆகுது. அதில் வந்து சொன்னதை நல்லா பண்ணியிருக்கான்ற ஒன்று தான். அதனால நான் வந்து கார்த்திக் கூட சொன்னேன், கார்த்திக் நம்ம ப்ரமோஷன் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் தீஸ் டேஸ். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு முன்னாடியே ஒரு 30 நாள் முன்னாடி கொஞ்சம் பேசியிருக்கலாம் அந்த படத்தை பற்றி அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து என்ன சந்தோஷம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி படம் நல்லாவே இருந்தது அப்படின்னாங்க. சில இடத்துல அவங்க வந்து சில லேக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் மீறி ஒரு புது முயற்சின்றது நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அந்த முயற்சிக்காச்சும் மக்கள் போய் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அண்ட் கார்த்திக் நாராயண் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் நல்லா பண்ணிட்டு வாருப்பா. ஏன்னா துருவங்கள் 16 வந்து அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் இடையே இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்ற வருத்தம் இருக்கா டீமுக்கோ சரி உங்களுக்கோ சரி? இல்லை இருக்கும். ஏன்னா வந்து ஐங்கரன் வந்து டாப் ப்ரொடியூசர் தான், கருணாது நல்ல நண்பர். ஏற்கனவே டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே பண்ணிடலான்னு நினச்சிட்டாங்களோ என்னன்னு தெரில. எனக்கு என்னென்னா அதை பண்ணுற நேரம் பார்த்து அது வந்து இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 29th வந்து ஸ்மைல் மேன் ரிலீஸ்ன்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து அதுவும் வந்து திடீர்னு தான் சொன்னாங்க. திடீர்னு சொல்கிறது காரணம் என்ன, இன்றைக்கி ஓடிடி அண்ட் சேட்டலைட் இதெல்லாம் விற்ற பிறகு தான் தியேட்டருக்கு பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ தியேட்டரில் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து விற்கணும்னா சேட்டலைட் அண்ட் ஓடிடி போகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு காமிச்சு அதை ஃபைனல் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அது 29th ரிலீஸ், இது 22nd ரிலீஸு.
அப்போ நீங்கள் கேட்பீங்க அந்த படம் ரிலீஸ் அதுவும் போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு. ஸோ எல்லாமே அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் மூவிஸ் தட் அக்செப்டட். ஆனால் எல்லா படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் வித்தியாசம் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ செட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற கிட்ட விட்டுட்டாங்க, மக்கள் கிட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பட் அது எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம்ல சார். நம்மளுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும் இல்லை மக்களா இருக்கட்டும் ஒரு படம் பிடிக்கலான்னு டக்குன்னு வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அது எந்த மாதிரியான ஒரு போர்த்தொழில் அப்படி தானே ஓடிச்சு. போர்த்தொழில் பெரிய ப்ரொமோஷன் சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணணும். அண்ட் அதில் வந்து அப்பயும் கூட வித்தியாசமாக இருக்கும்னு நான் சொன்ன ஒன்று பிரம்மாண்டம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இது பண்ணிடுவோம்லாம் நம்ம சொல்லலை. we left it to the audience to enjoy a nice movie. அதில் வந்து ஸ்பாய்லர்ஸ் சொன்னால் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் அதில். ஆனால் அது சொல்லாமல் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பண்ணோம் அந்த படம். அண்ட் ஆடியன்ஸ் அக்செப்டட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் இந்த தியேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி சில சமயம் ப்ரொமோஷன் இல்லாமல் வந்தால் கூட ஆடியன்ஸ் தான் இன்றைக்கி இந்த படம் பார்த்தேன்னா படம் பார்க்க வர்றதுக்கு there are 3 people. அதர்வா மைசெல்ஃப் அண்ட் ரஹ்மான் போது ஆல் நோன் ஃபேஸஸ்னும் போது படத்தை பார்க்க உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது முதல்ல நானே பார்க்கும்போது ஒன்ஸ் ஃபினிஷ் படம் பார்க்கும்போது வித் த மியூசிக் அண்ட் சவுண்ட் எவ்ரி திங் அந்த கேரக்டர் ஒரு க்யூட்னஸ் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு மிஸ்டிவஸாக ஒரு பிரைப் வாங்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு சம்திங் பாசிட்டிவ் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் அ பர்சனாலிட்டி ஹூ ஹஸ் காட் 2 shades. அது மைண்டில் அப்படியே போயிட்டுருக்கு. இவர் என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் முடிச்சது. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் பெரிய சர்மன் மாதிரி அட்வைஸ்லாம் சொல்லாமல் ஒரு அட்வைஸ் சொல்லி நான் யாருன்றது சொல்கிறது will establish my character in the film. Yes, of course. நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்றது ரொம்ப அழகா காமிச்சிருந்தது. ஷிஃப்ட் இருந்தது உங்க கேரக்டருக்குள்ள. காலையில அப்படியே ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பீங்க, அப்படியே வந்து மகன் கிட்ட வந்து ரொம்ப அழகா ஒரு அப்பாவா நடந்துப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் ஸ்விட்ச் how did you manage? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷேட்ஸ் அழகா இருந்தது. பட் ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அங்க நரேஷன்ல டிஃப்ரெண்டா இருந்திருக்கும், ஸ்கிரீன் பிளேல வந்து நம்மளுக்கு அழகா கட்ல காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா, பிகாஸ் அது வந்து ஒரு இமோஷன் தானே. அந்த இனிஷியலா இங்க இருக்கிறது அவன் தான். தட் இஸ் வாட் ஐ ஆம். செல்வம் கேரக்டர் அதானே முதல்ல காமிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறான்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் அதுவும் இந்த வே தி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பார்க்குறது, அந்த ஜெயிலில் இருக்கவங்கள எட்டி பார்த்துட்டு போகிறது, செல்லில் இருக்கவனை பார்த்துட்டு போகிறது எல்லாமே ஒரு க்யூட்டாக இவர் யார் இவர் நல்லவரா கெட்டவரான்ற ஒரு பெரிய டவுட்லேயே ஆடியன்ஸ் பார்க்கணும். ஏன்னா வி ஹவ் காட் அ வெரி பிக் இமேஜில் ஒரு சோ மெனி மூவிஸ் பண்ண ஒரு ஹீரோன்றது தெரியுதுல்ல. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காருன்றது அது அந்த க்யூரியாசிட்டி அந்த படத்தில் ஓடுது பிகாஸ் ஆஃப் மை நேம். And then towards the end வரும்போது it is basically a emotional Sharath Kumar which has been seen in many movies. So அது வந்து it came naturally தான் நான் சொல்லுவேன். And then அது பார்க்க போகணும் என் பையன்கிட்ட நான் சில சமயம் பேசுகிறேன்னு நினச்சிருந்தா சேம் திங் ஒர்க்ஸ் அவுட் இன் மூவிஸ் ஆல்சோ. அட்வைஸ் பண்ணும்போது ஒரு நியாயமாக அட்வைஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது வந்து மகன்கிட்டயோ டாட்டர்கிட்டயோ அவங்கள தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தை தட் சீன் ஒர்க் அவுட் வெல் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா த்ரூஅவுட் த மூவி பிளாக் ஒயிட் கிரே எந்த ஷேட் எப்படி அப்படின்னு அழகா காமிச்சிருந்தாரு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் தான் நம்மளுக்கு புரியும். அட் ஒன் பாயிண்ட்ல தான் வந்து ஓகே இட்ஸ் ஆல் கனெக்டட், இதனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க. பட் கதை சொல்லும் போது உங்களுக்கு அது கன்வின்சிங்கா இருந்தது. விச் பாயிண்ட் கன்வின்சிங்? இட் வாஸ் கன்வின்சிங். ஏன்னா ஆனால் எப்படி எடுப்பாருன்றதான் ஹவு இஸ் ஹி கோயிங் டு பிரிங் இட் டுகெதர். சைக்கிளில் முதல்ல வந்து சைக்கிள் வந்து பொண்ணை காணும் தேடி அந்த பொண்ணு யாருன்னு காமிச்சு இதெல்லாம் லிங்க்டாக வரும்போது ஒரு படத்தை உட்காந்து பார்க்கும்போது ப்ரிவியூவை போர் அடிக்காமல் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். பிகாஸ் ஐ வாஸ் வாட்சிங் அண்ட் திங்கிங் சரி கதை தெரிஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஹி கேப்டிவேட்டட் யுவர் தாட்ஸ் இன்டு என்ன தான் சொல்ல வர்றாரு இவர் அப்படின்னு பார்க்க வச்சுருக்கு. அதுதான் சொல்லுவேன். இந்த பேஸ் ஆஃப் த ஃபிலிம் எவ்ரி திங் வாஸ் ஃபைன். மேபி இன் ஃபியூ பிளேசஸ் என்னென்னா நம்ம படம் ப்ரிவ்யூ பார்த்த உடனே 2 நாள்லேயே ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸுக்கு ஸ்கோப் இருந்தாலும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் இங்கே நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நிறங்கள் 3 அப்படின்றது ஹைப்பர் லிங்க் த்ரில்லரை தாண்டி வந்து கார்த்திக் நரேன் அப்படின்ற ஒரு டேர்மும் இருக்கு. அங்கே வந்து ஷரத் சார், ரஹ்மான் சார், அதர்வா அவர்கள் அப்படின்னு 3 ஷேட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அந்த எடிட்டுமே வந்து அவ்வளோ ட்ரிப்பியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜென்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் கடைசியாக பார்க்காத மக்களுக்கு? இதில் போய் பாருங்கள். இதை ஒரு முறை இட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் டைம் சி கோ ஹேவ் அ லுக் அண்ட் ஹேவ் யுவர் ஜட்மெண்ட் ரிசர்வ்ட். என்னை பொறுத்தவரை நான் வில் நாட் மேக் அ ஜட்மெண்ட் ஆன் தட். அது கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு புதிய முயற்சி வரவேற்கலாம்னு நினைக்கிறேன்.